சுங்கைபக்காப் கோர விபத்தில் சிக்கிய அண்ணன் தங்கையை நேரில் நலம் விசாரித்த செனட்டர் டாக்டர் லிங்கேஷ் மற்றும் RSN ராயர். மீசி திறன் பயிற்சி திட்டத்தின் அடுத்த முயற்சி ட்ரோன் பராமரிப்பு மற்றும் பழுது பார்த்தல் பயிற்சி. தித்திவங்சா LRT நிலையத்தில் கண் பார்வையற்ற ஆடவர் இறந்த நிலையில் கண்டெடுப்பு. கில்லான் மேரு சந்தையில் குடிநுழைவுத்துறை சோதனை, 600 பேர் கைது. ராஜஸ்தானில் பளுதூக்கும் பயிற்சியில் 270 கிலோ எடை கம்பி கழுத்தில் பட்டு வீராங்கனை பலி. முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று அதிகாலை வீட்டில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சுய நினைவற்ற நிலையில் இருந்த 65 வயது இஸ்மாயில் சப்ரி அதிகாலை 2:30 மணிக்கு கோத்தடாமன் சரா சன்வே மருத்துவ மையத்தில் சேர்க்கப்பட்டார். அவரின் உதவியாளர் யூரி அஸ்ஹார் மஸ்லான் தனது பேஸ்புக் பக்கத்தில் அதனை உறுதிப்படுத்தினார். இஸ்மாயில் சப்ரி மருத்துவமனை கட்டிலில் ஓய்வெடுக்கும் புகைப்படத்தையும் அவர் பதிவேற்றியுள்ளார். தற்போதைக்கு அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மீசி எனப்படும் மலேசிய இந்தியர் திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் அண்மையில் ட்ரோன் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. பிப்ரவரி 16 முதல் 20 வரை பினாங்கு பிராயில் உள்ள பிராய் தொழில்துறை பயிற்சி மையத்தில் அப்பட்டறை நடத்தப்பட்டது. வேகமாக வளர்ந்து வரும் ட்ரோன் துறையில் இந்திய இளைஞர்களும் அதிக அளவில் ஈடுபட்டு வருமானம் ஈட்ட வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதே அதன் நோக்கமாகும். இதில் ஏராளமானோர், குறிப்பாக இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 5 நாட்களுக்கு 40 மணி நேரங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி ஆஸ்திரேலியாவின் ட்ரோன் தொழில்நுட்ப கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாகும். இப்பயிற்சியில் பராமரிப்பு மற்றும் பழுது பார்த்தலோடு நிற்காமல் ட்ரோன்களை இயக்க தேவையான பயணமிக்க ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பயிற்சியில் பங்கேற்றவர்கள் தங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக கூறினர். ட்ரோன் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான அம்சங்களை தாங்கள் கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தனர். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கோப்பின் இந்த மீசி திறன் பயிற்சி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. AI அதிநவீன தொழில்நுட்பம், விவேகமான விவசாயம், ட்ரோன் உள்ளிட்ட தேவை அதிகரித்து வரும் பல்வேறு தொழில்துறைகளில் மீசி வழங்கும் பயிற்சி திட்டங்களுக்கு 6000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பதிந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். பினாங்கு சுங்கைபக்காப்பில் கோர விபத்தில் படுகாயமடைந்த 2 சிறுவர்களை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான RSN ராயர் இருவரும் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். பினாங்கு பெரிய மருத்துவமனையின் தீவிர கண்காணிப்பின் கீழ் அவ்விரு உடன்பிறப்புகளின் உடல் நிலை சீராக இருக்கின்றது. இந்நிலையில் இருவரும் வசதியான சூழலில் குணமாக ஏதுவாக குளிரூட்டப்பட்ட தனி அறைகளை ஒதுக்க டாக்டர் லிங்கேஷ் ஏற்பாடு செய்துள்ளார். அதே சமயம் இந்த இக்கட்டான சூழலில் அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு பொம்மைகளையும் லிங்கேஷ் வாங்கி தந்தார். இவ்வேளையில் இந்த சிரமமான சூழலில் அக்குடும்பத்தின் சுமையை குறைக்கும் நோக்கில் அறப்பணி வாரியம் 4000 ரிங்கிட் நிதி உதவியையும் ஒப்படைத்தது. மேலும் ஏராளமானோர் அக்குடும்பத்துக்கு இதுபோன்ற உதவிகளை வழங்குவர் என எதிர்பார்ப்பதாக லிங்கேஷ் தெரிவித்தார். சிறார்களின் அறுவை சிகிச்சையை நல்ல முறையில் முடித்துக் கொடுத்த மருத்துவ குழுவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட லிங்கேஷ் அவர்கள் சீக்கிரமே குணமடையவும் வேண்டிக் கொண்டார். பிப்ரவரி 18ஆம் தேதி காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் பாட்டி ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளை மண்லாரி மோதியதில் 7 வயது அண்ணன் இடது கையையும் பாலர்பள்ளி மாணவியான 5 வயது தங்கை வலது காலையும் இழந்தது குறிப்பிடத்தக்கது. லெஜெண்டரி ரைடர்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் ஏற்பாட்டில் பள்ளி சீருடை வாங்குவதற்கான பற்று சீட்டுகள் கிர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியில் பயிலும் 20 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த கிளப்பின் மூலம் இவ்வாண்டு பள்ளி சீருடைகள், புத்தக பைகள், காலணிகள், எழுத்து உபகரணங்கள் மற்றும் பற்று சீட்டுகள் வழங்கப்பட்ட 15 பள்ளிகளில் இது கடைசி பள்ளியாகும். இந்த பள்ளியோடு சேர்த்து வசதி குறைந்த B40 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 200 மாணவர்களுக்கு பற்று சீட்டுகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ளன. ஜீவானந்தம் ஏற்பாட்டில் பல கொடைவள்ளல்கள் இந்த நிகழ்வுக்கு பொருளுதவி அளித்தனர். அவர்களுக்கு நன்றி கூறிய லெஜெண்டரி ரைடர்ஸ் தோற்றுவிப்பாளரும் தலைவருமான மகேந்திரமணி, அடுத்த ஆண்டு 500 ஏழை மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்படவிருப்பதாக குறிப்பிட்டார். அதற்கும் பொருளுதவி அளித்து ஆதரவு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் கிர்லிங் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணன் கிருஷ்ணன், தமிழ் பள்ளிக்கு மேம்பாட்டுக்கு உதவவும் மாணவர்களின் திறன்களை வளர்க்கவும்
லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா எடுத்திருக்கும் முயற்சியை பாராட்டினார். நல்லெண்ண நோக்கத்திலான இம்முயற்சிக்கு வணக்க மலேசியா ஊடக ஆதரவாளராக இருப்பதற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பெனசோனிக் மலேசியா நிறுவனம் பெனசோனிக் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி இயக்கத்தை தொடங்கியுள்ளது. மலேசியாவின் முன்னணி மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி அமைப்பான ERTH உடன் இணைந்து இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பிரச்சார இயக்கம் நாட்டில் அதிகரித்து வரும் மின்னணு கழிவுகளின் பிரச்சனையை களைய பொறுப்பான மறுசுழற்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் வரும் ஜூன் 30 வரை நடைபெறும் இவ்வியக்கத்தில் பங்கேற்பவர்களுக்கு 50 ரிங்கிட் மதிப்புள்ள மீன் பற்று சீட்டுகள் வழங்கப்படும். ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் இணைய வாயிலாக விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யலாம். வீரா ERTH படையினர் உங்களின் மின்னணு கழிவுகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வர். ஒரு தடவைக்கு குறைந்தது 3 மின்னணு கழிவு பொருட்கள் இருக்க வேண்டும். இப்பிரச்சாரத்தின்படி பொறுப்பற்ற முறையில் மின் கழிவுகளை அகற்றுவதன் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என பெனசோனிக் மலேசியா நம்புகிறது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் சுகாதார அபாயங்களையும் குறைக்க முடியும். இந்த பிரச்சாரம் ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஆதரிக்கும் மற்றும் சமூகத்தின் மத்தியில் பொறுப்பான மறுசுழற்சி கலாச்சாரத்தை வளர்க்கும் பெனசோனிக் மலேசியா நிறுவனத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என அதன் நிர்வாக இயக்குனர் KCK நிஷிடா கூறினார். ERTH உடனான இந்த ஒத்துழைப்பு மின் கழிவின் எதிர்மறையான தாக்கத்தை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்திற்கு பங்களிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது குறித்து மேல் தகவல்களுக்கு பெனசோனிக் மலேசியா இணையம் தளத்தை வலம் வரலாம். குவாலலம்பூர் தித்திவங்சா LRT நிலையத்தில் இன்று காலை ஒரு ஆடவர் தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். காலை 8:40 மணிக்கு அவசர தகவல் கிடைத்து தித்திவங்சா மற்றும் செந்தூல் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். பிறகு தண்டவாளத்தில் இருந்து சடலத்தை மீட்டு மேலே கொண்டு வந்தனர். கண் பார்வையற்றவர் என நம்பப்படும் அந்த சீன ஆடவர் நிலை தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்திருக்கக்கூடும். அதனை எதிரே வந்த ரயில் ஓட்டுநரும் கவனிக்காததால் ரயிலில் மோதி அவர் பலியானது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக குவாலலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. எனினும் அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய மேற்கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. இச்சம்பவத்தால் காலையில் PWTC, தித்திவங்சா, செந்தூல் திமோர் ஆகிய LRT நிலையங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக பர்னாமா தெரிவித்தது. கில்லான் மேரு பெரிய சந்தை வளாகத்தில் இன்று அதிகாலை ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்ட போது வெளிநாட்டு வியாபாரிகளும் கள்ளக்குடியேறிகளும் தலைத்தெறிக்க ஓடினர். இதனால் அதிகாலை 5 மணிக்கே அப்பகுதி பெரும் பரபரப்பானது. அதிகாரிகளிடம் இருந்து தப்பிக்க பலர் கால்வாயில் படுத்துக் கொண்டனர். சிலர் மேசைகளின் அடியில் ஒளிந்து கொண்டனர். இன்னும் சிலர் கூரைகளின் மீதேறினர். பலர் சந்தையிலிருந்தே ஓட்டம் பிடித்தனர். எனினும் முழு தயார் நிலையில் சென்ற அதிகாரிகள் 632 பேரை கைது செய்தனர். கால்வாயில் 20 நிமிடங்கள் ஒளிந்திருந்த இந்தோனேசியா ஆடவரும் சிக்கினார். பரிசோதனைக்கு பிறகு 32 பேர் விடுவிக்கப்பட்டனர். எஞ்சிய 600 பேரில் 530 பேர் மியன்மார் நாட்டவர்கள், 85 பேர் வங்காளதேசிகள், இந்தோனேசியர்கள் 9 பேர், இந்திய பிரஜைகள் 5, நேபாளி 1 என தெரிவிக்கப்பட்டது. முறையான பயணப்பத்திரம் இல்லாதது, சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்தியது, அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கியிருந்த குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகினர். கள்ளக்குடியேறிகளில் சிலர் சொந்தமாக கடை வைத்து வியாபாரம் செய்யும் வேலை, மேலும் சிலர் உள்ளூர் வியாபாரிகளிடம் இருந்து கடையை வாடகைக்கு எடுத்துள்ளனர். அவர்களுக்கு வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக வாடகை விதிக்கப்படுவதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். இந்தியா ராஜஸ்தானில் உடற்பயிற்சி மையத்தில் 270 கிலோ எடை தூக்கும் பயிற்சியின் போது 13 வயது வீராங்கனை பரிதாபமாக உயிரிழந்தார். 17 வயது யஷ்டிகா ஆச்சார்யா இளையோருக்கான தேசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவராவார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தலைக்கு மேல் 270 கிலோகிராம் எடையை தூக்கிய போது யஷ்டிகா நிலை தடுமாறியதால் எடையின் கம்பி அவரின் கழுத்தில் பலமாக பட்டுவிட்டது. இதனால் அதிக எடை தாங்காது அவரின் கழுத்து முறிந்தது. உடனடியாக முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சம்பவத்தின் போது உடனிருந்த யஷ்டிகாவின் பயிற்றுனருக்கும் அதில் காயம் ஏற்பட்டது.
சம்பவ வீடியோ வைரலாகி இளம் வயதில் வீராங்கனையின் உயிர் போனது குறித்து வலைத்தளவாசிகள் கவலையும் அனுதாபமும் தெரிவித்து வருகின்றனர்.